நீங்கள் என்ன இருந்தாலும் அப்படி பண்ணிடக்கூடாது, நீ கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தமிழில் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் 2 வேர்ட்ஸ் தான் உதவியாக இருக்குது. இதெல்லாத்தையுமே நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மாதிரி நம்ம தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சென்டென்சஸ்க்குமே அந்த 2 வேர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம். அந்த 2 வேர்டு என்ன அப்படின்னா ஷுட், மஸ்ட். ஸோ இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் முதல்ல மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது ப்ரைமரி மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸுங்கிறத நாம் எப்பயுமே மறந்துடக்கூடாது. நாம் ஏற்கனவே மோடல் ஆக்சிலரி வேர்ப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது ஒரு சென்டென்ஸில் ஒரு ஹெல்பிங் வேர்பாக வரும். அதாவது ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த மெயின் வேர்ப் செய்யக்கூடிய ஆக்ஷனுடைய மோடை குறிக்கும். அந்த ஆக்ஷன், அந்த வேலை எந்த விதத்தில் நடந்ததுங்கக்கூடிய மோடை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரெசண்ட்லேயும் வரும், பாஸ்ட்லேயும் வரும், ஃப்யூச்சர்லேயும் வரும். ஏற்கனவே ரொம்ப காலமாக இந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்னாலே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மட்டுமே வரும்னு ரொம்ப காலமாக நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இது உண்மை கிடையாது, முற்றிலும் உண்மை இல்லை. இது ப்ரெசண்ட்லேயும் வரலாம், பாஸ்ட்லேயும் வரலாம், ஃப்யூச்சர்லேயும் வரலாம். ஆனால் டென்சஸ் எந்த இடத்துல குழப்பிக்காதீங்க. இது எப்போவுமே ப்ரெசண்ட்டில் வந்தது அப்படின்னா ப்ரெசண்ட் மோடை மட்டுமே காட்டும், பாஸ்ட்டில் வந்தது அப்படின்னா பாஸ்ட் மோடை மட்டுமே காட்டும், ஃப்யூச்சரில் வந்தது அப்படின்னா ஃப்யூச்சர் மோடை காட்டும். எது எப்படியோ இப்போ வாங்க இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் எங்கே வரும், எப்படி வரும் பார்த்துடலாம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது comes as helping verb to the main verb, denotes the mode of action in present, past and future. இது நாம் ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த சென்டென்ஸில் அந்த மெயின் வேர்ப் செய்யக்கூடிய வேலையுடைய மோடை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இது எதில் வேணாலும் மோடை குறிக்கும். முதல்ல இந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை 2ஆக பிரிக்கலாம் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து தாராளமாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதாவது இந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை ப்ரைமரி மோடல் ஆக்சிலரிஸ் அண்ட் குவாசி செமி மோடல் ஆக்சிலரிஸ்னு 2ஆக பிரிக்கிறோம். இந்த ப்ரைமரி மோடல் ஆக்சிலரிஸ்குள்ளே தான் ஷுட்டும் மஸ்ட்டும் இருக்குது. பாருங்கள், வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட், மஸ்ட். ஸோ இங்கே தான் இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் இருக்குது. சரி, இப்போ வாங்க இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்துடலாம். ஷுட்டுங்கிறது comes as a helping verb to the main verb, denotes the mode of action as conformity in future and past. ஏற்கனவே பார்த்த மாதிரி மோடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் மூணுத்துலேயுமே வரும்னு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஷுட்டுங்கிறது ஃப்யூச்சர்லேயும் வரும், பாஸ்ட்லேயும் வரும், ப்ரெசண்ட்டில் வராது. இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கு கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்மிட்டிங்கிறது தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது உறுதியை கொடுக்கும், கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். சரி வாங்க இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக தெளிவாக பார்த்துடலாம். ஐ ஷுட் வின் த கேம், வி ஷுட் வின் த கேம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நான் கேமை வின் பண்ணணும், நாங்கள் கேமில் வின் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை தான் குறிச்சிருக்குது. ஸோ இது ஃப்யூச்சர் மோடில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த மோட், அதாவது ஒரு ஆக்ஷனுடைய விதம், அந்த வேலை எந்த விதத்தில் நடக்குது அப்படிங்கிறத குறிக்குது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நடக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனுடைய மோடை குறிக்குது. அதாவது இனிமேல் நடக்கணும், நான் இந்த கேமில் ஜெயிக்கணும், நாங்கள் இந்த கேமில் ஜெயிக்கணும். ஸோ கன்ஃபார்மாக நடக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஸோ இதுதான் இந்த ஷுட்டுங்கக்கூடிய ப்ரைமரி மோடல் ஆக்சிலரியுடைய வேலை. நாம் ஏற்கனவே ஆக்சிலரி வேர்ப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சிலரி வேர்போடைய ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மோடல் ஆக்சிலரி வேர்புமே ஒரு மெயின் வேர்பாக இருக்கக்கூடிய வின்னுங்கக்கூடிய மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து வெறுமனே ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக இனிமே ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபார்மிட்டியை கொடுத்துருக்குது, கன்ஃபார்மிட்டி மோடை கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் இந்த மோடல் ஆக்சிலரி வேர்புடைய வேலை. ஷுட்டு எப்போவுமே இப்படி தான் வரும், இதை தாண்டி வேறு எந்த மாதிரியும் வராது. ஷுட் எப்போவுமே
ஃப்யூச்சர் மோடை குறிக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா இனிமேல் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் ஆன்சர் த கொஸ்டின். ஹீ ஷுட் நாட் கம் அகைன். இந்த ரெண்டுத்துலேயுமே நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அவன் இனிமே மறுபடியும் வரக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே நாம் ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடியது தான். இந்த இடத்துல ஹீ ஷுட் நாட் கம் அகைன்ங்கிறதுமே அவன் திரும்பவும் வரக்கூடாது. ஸோ இதுவும் நாம் ஏற்கனவே யூஸ் பண்ணுறது தான். இனிமே நடக்க போகிற ஒரு ஆக்ஷன், இப்போ வந்திருக்கிறான், இனிமே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஸோ அழுத்தமாக கன்ஃபார்மாக சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இந்த ஷூட்டுங்கிறது இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன், அதுவும் கன்ஃபார்மாக நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை குறிக்கும். இது எப்படி பாஸ்ட்டில் வருதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் நம்ம ஃப்யூச்சரில் இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை எப்படி குறிக்குதுன்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்லேயும் வரும்னு பார்த்துருந்தோம். அது எப்படி வாங்க பார்த்துடலாம். யூ ஷுட் ஹேவ் நாட் டன் லைக் திஸ். யூ ஷுட் ஹேவ் நாட் டன் லைக் திஸ். என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்குது. யூ ஷுட் ஹேவ் நாட் டன் லைக் திஸ். இதை பார்த்தா ஹேவ் நாட் டன், ஹேவ் டன் இந்த ரெண்டும் வந்தப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஷுட் வந்ததுனால ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு சிலர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் சொல்கிறது ஒன்று தான், டென்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டென்ஸை டென்ஷனே இல்லாமல் நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போதைக்கு இங்கே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது இல்லை பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். இந்த இடத்துல நாம் டென்ஸை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியுது இது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். ஆனால் இங்கே பார்க்க வேண்டியது ஒரே ஒரு வேர்டு, ஷுட்டுங்கக்கூடிய வேர்டு மட்டுமே. ஸோ இப்போ நாம் டென்ஸை சேர்த்து குழப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷுட்டை நாம் விட்டுருவோம், டென்ஸை மட்டுமே ஞாபகம் வச்சுருப்போம். திருப்பி நம்ம டென்ஸ் நடத்தும் போது இந்த ஷுட் திரும்பவும் வரும். அப்போது கண்டிப்பாக ஷுட்டும் தெரியாது, டென்ஸும் தெரியாது. ஸோ அதுக்காக மட்டுமே நாம் அந்த இடத்துல டென்ஸை ஞாபகப்படுத்த வேண்டான்னு சொல்கிறோம். சரி, இப்போ வாங்க, இந்த ஷுட் இப்படி பாஸ்ட்டில் நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதுவும் கன்ஃபார்மாக நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஷுட் ஹேவ் நாட் கிவன் த ப்ராமிஸ். என்ன இருந்தாலும் நீ வாக்கு கொடுத்துருக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்திருக்குது. யூ ஷுட் ஹேவ் அலௌட் ஹிம். நீ அவனை அலோவ் பண்ணியிருக்கணும், அனுமதிச்சிருக்க வேண்டும். ஸோ இனிமேல் நடக்க போகிற ஆக்ஷன் இல்லை, ஏற்கனவே நாம் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன், நீ பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். யூ ஷுட் ஹேவ் அலௌட் ஹிம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ஷுட்டுங்கிறது பாஸ்ட் மோடில் வந்தது அப்படின்னா ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் இதை குறிக்கும். அதுவும் கன்ஃபார்மாக நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஷுட் நாட், ஷுட் ஹேவ் நாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸே யூஸ் பண்ணிக்கலாமே. நீ இதை பண்ணியிருக்கணும், நீ இதை பண்ணணும். ஸோ இதை டைரெக்டாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும். இப்போ வாங்க, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துடலாம். டோன்ட் டச் தி எலக்ட்ரிக் வயர். டோன்ட் டச் தி எலக்ட்ரிக் வயர். இந்த இடத்துல THE இந்த வார்த்தை எலக்ட்ரிக் இ அப்படிங்கக்கூடிய வவல் லெட்டர், அது மட்டும் இல்லாமல் ஏங்கக்கூடிய வவல் சவுண்டுக்கு முன்னாடி வந்துருக்கிறதுனால இதை தேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, தீன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஆர்டிகல்ஸ் வீடியோஸில் பார்த்துட்டோம். நீங்கள் தான் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, உள்ளே போய் விசிட் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். சரி, இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நாம் சொல்ல வர்றது வயரை டச் பண்ணாத. இதையே ஷுட் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் டச் த வயர், யூ ஷுட் நாட் டச் தி எலக்ட்ரிக் வயர். நீ எலக்ட்ரிக் வயரை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், டச் பண்ணாதன்னு சொல்லலாம், டச் பண்ணக்கூடாதுன்னாலும் சொல்லலாம். டச் பண்ணாதன்னு சொல்லும்போது இப்போது ப்ரெசண்ட்டாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை ஃப்யூச்சர் மோடில் சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். டோன்ட் டச்சுங்கக்கூடிய
ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மூலமாக சொல்லும்போது இது ப்ரெசண்ட்டாக வந்துடும். இதே இது ஷுட் யூஸ் பண்ணி இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை குறிக்கும்போது ஃப்யூச்சர் மோடில் வந்துடும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஷுட்டுங்கிறது ப்ரெசண்ட்டில் வராது, ஃப்யூச்சரில் வரும். அப்படி இல்லைனா நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பாஸ்ட்டில் வரும். ஸோ ஷுட்டு இவ்வளோ தான். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது மஸ்ட். மஸ்ட்டுமே ஷுட்டில் இருந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக இதை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், comes as helping verb to the main verb, denotes the mode of action. அதே மாதிரி தான் as strong conformity. இந்த இடத்துல ஸ்ட்ராங்குங்க வேர்டு நோட் பண்ண வேண்டிய வேர்டு. in future and past, இதுவுமே ஃப்யூச்சர்லேயும் வரலாம், பாஸ்ட்லேயும் வரலாம், ப்ரெசண்ட்டில் வராது. ஸோ எப்போயும் போல் ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வரும். அந்த மெயின் வேர்ப் செய்யக்கூடிய ஆக்ஷனை, அந்த ஆக்ஷனுடைய மோடை குறிக்கும், அதாவது அந்த வேலை எந்த விதத்தில் நடந்ததுங்கிறத குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். ஷுட்டுங்கிறது வெறுமனா ஒரு கன்ஃபார்மிட்டி, உறுதியை கொடுக்கும். கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் அல்லது கண்டிப்பாக நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஆனால் இது ரொம்ப அழுத்தமாக கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். யூ மஸ்ட் கம் டு த ஃபங்க்ஷன். நீங்கள் கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த மஸ்ட். நீங்கள் வரணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஷுட்டுங்கிற ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப் இந்த இடத்துல பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் வரணும்னு சாதாரணமாக இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை குறிச்சிருக்கும். மஸ்ட்டு பயன்படுத்தினால கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மீனிங்கை குறிச்சிருக்குது. இதுவும் ஃப்யூச்சர் மோடில் தான் வந்திருக்குது. கம்முங்கக்கூடிய ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த கம்முங்கக்கூடிய மெயின் வேர்போடைய ஃப்யூச்சர் மோடை கொடுத்துருக்குது. ஸோ இதுதான் ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்புடைய முதன்மையான வேலை. He must finish the work within 2 days. He must finish the work within 2 days. 2 நாளைக்குள்ளே அவன் இந்த வேலையை முடிச்சாகணும். முடிக்கணும் இல்லை, இந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு கன்ஃபார்மிட்டி கொடுத்துருக்கோம், அதாவது முடிக்கணும்னு சொல்லியிருப்போம். மஸ்ட் யூஸ் பண்ணதால் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய மீனிங்கை குறிச்சிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மஸ்ட் ஹாவ் ஒன் த கேம். நீ இந்த கேமில் வின் பண்ணியிருக்கணும். ஸோ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷுட்டுங்கிறது பாஸ்ட் மோடில் வரும், அது மாதிரியே மஸ்ட்டுங்கிறதும் பாஸ்ட் மோடில் வரும். நீ கண்டிப்பாக இந்த கேமில் வின் பண்ணியே இருந்திருக்கணும். வின் பண்ணி இருந்திருக்கணும், கண்டிப்பாக வின் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஷுட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா சாதாரணமாக வின் பண்ணி இருந்திருக்கணும்னு சொல்லியிருப்போம். மஸ்ட்டு போட்டதால் ஒரு அழுத்தம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்குது. ஹீ மஸ்ட் ஹாவ் நாட் டன் லைக் தட். என்ன இருந்தாலும் அவன் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கவே கூடாது. வெறுமனே பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஷுட் யூஸ் பண்ணியிருக்கலாம். மஸ்ட் யூஸ் பண்ணதால் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம டென்சஸை குழப்பி டென்ஷன் பண்ண வேண்டாம். வெறுமனே இது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன், கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம மஸ்ட்டுங்கிற வேர்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நடந்திருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு மஸ்ட் பாஸ்ட்டில் வந்தால் எப்படி வரும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க, இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் கொஸ்டின் சென்டென்ஸில், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வந்தால் எப்படி வரும்? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷுட் யூ நோ தட், மஸ்ட் யூ நோ தட், இது எல்லாமே நம்ம தமிழில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது நீ அதை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமான்னு ஒன்று சொல்லுவோம், தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இது ரெண்டும் தான் ஷுட்டும் மஸ்ட்டும். ஷுட் யூ நோ தட் அப்படின்னா நீ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறது. மஸ்ட் யூ நோ தட் அப்படின்னா நீ அதை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுமா, ஸோ அழுத்தமாக கேட்குறது. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம் ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும். கொஸ்டினில் வந்தாலுமே இது இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை குறிக்கும், அப்படி இல்லைனா ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஸோ இதோட நம்ம பிரைமரி மாடல் ஆக்சிலரிஸில் இருக்கக்கூடிய வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட் இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டோம். மீது இருக்கக்கூடிய கேன், குட், மே, மைட் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ உங்களோட மட்டும் நின்றாமல் இந்த முக்கியமான தகவல்கள் இன்னும் சிலருக்கு சஜஷன்ஸ் மூலமாக போகிறதுக்கான வாய்ப்புகள்
ரொம்பவே அதிகம். ஸோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.